ஒரு குட்டி ஷார்ட்ஸ் பார்க்கலாமா? ஆஃப்டர் டெலிவரி நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறனால குட்டியை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா வந்திருந்தாங்க. வரும்போது தொட்டில் கட்டையும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணுன்றதுனால நானும் ஃபாஸ்ட்டாக பால் குடிச்சிட்டு சுட சுட தோசையும் சாம்பாரும் அம்மா செஞ்சுருந்தாங்க. நேற்று கொஞ்சம் ரைஸும் ரிமைனிங் இருந்ததுனால அம்மா புளி சாதமும் செஞ்சுட்டாங்க. அதையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனா, "நீ என்ன அமேசானில் சும்மா ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் பிள்ளைய பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த மாதிரி யாருக்கு நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்றது. வேறு யாருக்கும் இல்லை, நம்ம கண்டிப்பாக நம்ம குட்டிங்களுக்கும் நம்ம வாங்க மாட்டோம்னு நினைப்போம்ல, அந்த பொருளுங்களுக்கும் கார்ட்டில் போடுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியாக போயிடும். அவரும் கடகடன்னு சாப்பிட்டுட்டு குட்டியோட விளையாடணுன்னு தூங்கிட்டு இருந்த குழந்தைய லைட் போட்டு எழுப்பிட்டாரு. நானும் அப்படியே ரெடி ஆகிட்டு அவரை எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் விடணுன்றதுனால ரெடி ஆகிட்டேன். அவர் குட்டியை விட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு மனசே இல்லை. கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தார். அப்படியே விளையாடிட்டே இருக்கும்போது அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். சரி, இவரும் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு இருந்தார். குட்டியோட விளையாடினா அவருக்கு டைம் போகிறதே தெரியாது. டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் போக மாட்டியான்னு கேட்ட உடனே கடகடன்னு வண்டி எடுத்துகிட்டு 2 பேரும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம்.